ஓம் சாய்ராம். எல்லாம் வல்ல சுவாமியின் பொற்பாத கமலங்களுக்கு 1000 கோடி முறை வணக்கங்கள். இந்த வீடியோவை காணுகின்ற குழந்தைகளுக்கும் சகோதரிகளுக்கும் அனைவருக்கும் லவ்விங் சாய்ராம். யுனிவர்சல் லவ், அதாவது உலகளாவிய மக்களிடம் நாம் எவ்வாறு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை பற்றி சுவாமி கூறிய ஒரு கதையினை இப்போது பார்ப்போம். முகமது நபிகள் நாயகத்தை பற்றி நாம் நன்கு அறிவோம். முகமது நபிதான் இஸ்லாம் என்ற மதத்தை தோற்றுவித்தவர். அவர் அந்த மதத்தை தோற்றுவித்து பொதுமக்களிடம் அந்த மதத்தினுடைய கோட்பாடு என்ன, அதனுடைய கொள்கைகள் என்ன, மக்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் அவர் போதனைகள் மக்களிடம் செய்ய தொடங்கினார் ஆரம்பத்திலே. மேலும் அவரை ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்றும் நாம் சொல்லலாம். முகமது நபிகள் நாயகத்தை ஆரம்ப காலத்தில் அவர் இஸ்லாமை பற்றி மக்களிடம் எடுத்து சொன்ன பொழுது எதிர்ப்பு நிறைய இருந்தது. சில பேர் அறியாமையால் அவரை வெறுக்கத் தொடங்கினார்கள். நிறைய மக்கள் அவர் சொன்ன அந்த அறிவுரைகளை கேட்டு நடக்க முற்பட்டதால், அதாவது அவருக்கு நிறைய ஃபாலோயர்ஸ் வந்ததால் சில பேர்த்துக்கு பொறாமை ஏற்பட்டு அவரை வெறுக்கத் தொடங்கினார்கள். முகமது நபிகள் நாயகத்தை ஏளனமாக திட்டத் தொடங்கினார்கள். சில பேர் அவரை தாக்கவும் முற்பட்டார்கள். ஆனால் எவ்வாறு இருப்பினும் எதையும் எதிர்ப்பு சொல்லாமல் அவர் தன்னுடைய போக்கிலேயே இஸ்லாம் மதத்தை பரப்புவதற்கான பணிகளை செய்து வந்தார். அப்பொழுது அந்த ஊரிலே அரேபிய நாட்டை சார்ந்த ஒரு வயதான பெண்மணி இருந்தார். அவருக்கும் முகமது நபியை பிடிக்கவில்லை. இவர் என்ன இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லுகின்றார் என்ற வெறுப்பு உணர்ச்சி அவரிடம் அதிகமாக இருந்தது. இவரை எவ்வாறாவது அவமானப்படுத்த வேண்டும் என்று அந்த வயதான பெண்மணி நினைத்தார். எவ்வாறு அவரை அவமானப்படுத்துவது என்று அவர் நினைத்து கொண்டே இருக்கையில் தினமும் முகமது நபிகள் நாயகம் அவருடைய வீட்டின் வழியாக நடந்து செல்வதை அவர் கண்டார். உடனே அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. என்னவெனில், மறுநாள் காலை முகமது நபிகள் நாயகம் அவர் வீட்டை கடந்து செல்வதற்கு முன்பாக அந்த பெண்மணி தன் வீட்டின் மாடியிலே ஏறி நின்றார். கையிலே ஒரு பெரிய கூடை நிறைய குப்பைகளை வைத்திருந்தார். நபிகள் அந்த வீட்டை கிராஸ் பண்ணும் பொழுதே மேலே இருந்து அந்த குப்பையை முகமது நபிகள் மீது கொட்டினார். அதனை நபிகள் மீது கொட்டியதும் நபிகள் நிமிர்ந்து அண்ணாந்து பார்த்து அந்த பெண்மணி கொட்டுவதை அறிந்தும் ஒன்றும் சொல்லாமல் அவர் நபிகள் நாயகம் சென்று விட்டார். இவ்வாறு நாள்தோறும் நபிகள் நாயகம் அந்த வீட்டை கிராஸ் பண்ணும் பொழுது அந்த பெண்மணி மாடியிலிருந்து குப்பையை கொட்டுவது வழக்கமாக இருந்தது. ஒரு முறை அவர் வீட்டை கடக்கும் பொழுது அந்த அண்ணாந்து பார்க்கின்றார், அந்த பெண்மணியை காணவில்லை. மறுநாளும் அந்த வீட்டை கடந்து செல்லும் பொழுது அந்த வீட்டை பார்க்கின்றார், அந்த பெண்மணியை காணவில்லை. 3ஆம் நாளும் முகமது நபிகள் அந்த வீட்டை கடந்து செல்லும் பொழுது அந்த பெண்மணியை பார்க்க இயலவில்லை. அவர் மனதிலே தோன்றுகின்றது, அந்த வயதான பெண்மணி அம்மையாருக்கு ஏதோ உடல் நலமில்லாமல் இருக்கின்றார் என்பது அவருக்கு தோன்றலாயிற்று. அவர்தான் ஒரு தீர்க்கதரிசி ஆயிற்று. மெதுவாக சென்று அந்த பெண்மையினுடைய வீட்டின் கதவை தட்டினார். கதவு தாழ் போடாமல் அப்படியே திறந்து இருந்தது. உள்ளே சென்று பார்த்த பொழுது பயங்கரமான காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டு அந்த பெண்மணி படுக்கையிலே படுத்திருந்தார். எழுந்து உட்காரக்கூட முடியவில்லை.
நபிகள் நாயகம் அந்த பெண்மணியின் அருகிலே சென்று, அம்மா உங்களுக்கு என்ன ஆயிற்று என்று அன்போடு விசாரித்தார். அந்த அம்மாள் வியப்பின் எல்லைக்கே சென்று விட்டார். எனக்கு 3 நாட்களாக எனக்கு கடுமையான அந்த ஃபீவர், அதாவது ஜுரம் இருந்தது. என்னால் ஒரு அடி கூட எழுந்து நடக்க முடியவில்லை. எனக்கு யாருமே இந்த வீட்டில் துணையாக இல்லை என்று சொன்னார். ஒன்றும் கவலைப்படாதீர்கள் அம்மா, நான் இருக்கிறேன் என்று சொல்லி உடனே நபிகள் நாயகம் வீட்டை விட்டு வெளியே சென்று அவருக்கு தெரிந்த ஹக்கீம் என்று சொல்லுகின்றார்கள். ஹக்கீம் என்பது அந்த காலத்திலே சிறிய மருத்துவமனை. அதிலிருந்து ஒரு பெரிய மருந்து, ஒரு குடுவையிலே வாங்கி திரும்ப அந்த பெண்மணியை சந்தித்து ஒரு கிண்ணத்திலே அந்த மருந்தை ஊற்றி, தாயே இதை குடியுங்கள், ஒரு நாளைக்கு 3 வேளை குடியுங்கள், உங்கள் ஃபீவர் சரியாக போய்விடும் என்று முகமது நபிகள் கூறுகின்றார். அப்படியே அந்த நபிகள் நாயகத்தினுடைய கைகளை பிடித்து கொண்டு அந்த பெண்மணி கண்ணீர் சிந்துகின்றார். ஐயா, நான் உங்களுக்கு எவ்வளவோ அவமரியாதை செய்திருக்கின்றேன், உங்களை இழிவுபடுத்தி இருக்கின்றேன், ஆனால் என் மீது இவ்வளவு அன்பு காட்டுகின்றீர்களே, எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது சொல்லவுடன், அம்மா கவலைப்படாதீர்கள், நான் எதனையும் நான் பொருட்படுத்தவில்லை, நீங்கள் செய்த தவறுகளை நான் பொருட்படுத்தவில்லை, மன்னித்து விட்டேன். நீங்களும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், கடவுளை வணங்குவதால் மட்டும் உங்களுக்கு கடவுள் அருள் பாலிக்க மாட்டார். எல்லோரிடமும் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும், யாரையும் வெறுக்கக்கூடாது. உலகத்தில் உள்ள அனைத்து மக்களிடமும் நீங்கள் அன்பு செலுத்த வேண்டும். எதையும் பொறுமையாக கையாள வேண்டும். செல்ஃப்லெஸ் சர்வீஸ் செய்ய வேண்டும். உண்மையை பேண வேண்டும். ஒழுக்க நெறியோடு வாழ வேண்டும். இவ்வாறு நீங்கள் வாழ்வதுதான் இறைவனுக்கு மிகவும் பிடிக்கும். எனவே நீங்கள் உலக மக்கள் அனைவரிடமும் அன்பு செலுத்துங்கள் என்ற யுனிவர்சல் லவ் என்பதை நபிகள் நாயகம் போதித்தார். இதைத்தான் நம்முடைய பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபா அவர்களும் 2 வரியில் லவ் ஆல், சர்வ் ஆல், ஹெல்ப் எவர், ஹர்ட் நெவர் என்று போதனை செய்தார். எனவே குழந்தைகளாகிய நீங்கள் எல்லோரிடமும் அன்பினை காட்ட வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். கடவுள் அதனைத்தான் விரும்புகின்றார். எனவே இந்த நல்வழியில் நடந்து யுனிவர்சல் லவ் என்ற ஒரு அன்பினை உங்கள் இதயத்திலே போற்றி பாதுகாக்குங்கள். உங்கள் வாழ்வு வளமாகும். ஜெய் சாய்ராம்.